இப்போ முடிவா என்னதான் சொல்ல வர? நான் எது சொன்னாலும் உனக்கு தான் புரிய போறது இல்லையே. ஏன்னா சார் தான் தனியா டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. அப்புறம் எங்க நான் சொல்றதெல்லாம்? சோ வாட்? அப்ப அவ்வளவுதான்ல. நான் இந்த முடிவுக்கு வர ரீசனே நீதான். ஓ, அப்ப எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். உன் மேல எந்த தப்பு இல்லை, அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. நீ நடந்துக்கிற விதம் தான் என்ன இந்த சிச்சுவேஷனுக்கே கொண்டு வந்திருக்கு. இப்போ எனக்கு ஃபைனலா ஒரு முடிவு சொல்லிட்டு போ. என்ன முடிவு? இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை தானே நீயும் எக்ஸ்பெக்ட் பண்ற? ஓ, அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டல. ஏன்டி, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், அது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல? உனக்கும் இதுதான் வேணா முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த ட்ராமாலாம்? ஓ, அப்ப நான் எதுவுமே பண்ணல. இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்ன சொல்லு. நான் தானே பிரச்சனை? இல்ல, நீ இல்ல, உன் ஈகோ தான். இல்ல, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், என்னால முடியல இதுக்கு மேல. சூப்பர். எல்லாரும் சொல்ற அதே பதில் நீயும் சொல்லிட்ட, என் ஈகோ தான் பிரச்சனைன்னு. இதுக்கு மேலே சரி வராது. லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். எப்படி ஃபினிஷ் பண்ணுவ? பத்திரிக்கைலாம் அடிச்சு வந்ததுக்கு அப்புறம்? ஹலோ, அதான் சொல்லிட்டேல்ல என் ஈகோ தான் பிரச்சனைன்னு. அந்த ஒரு ரீசன் போதும், ஈஸியாக கல்யாணம் பண்ணி பட்டிடலாம். நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இல்லை, எனக்கு ஒரு துளி கூட விருப்பம்ல. என்ன? ஓ, அப்ப நான் மட்டும் இதெல்லாம் விருப்பத்தோட தான் அக்செப்ட் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அப்படி சொல்ல. நீ உங்கள் அப்பாவுக்காக கல்யாணம் பண்ண, நான் என் பாட்டிக்காக கல்யாணம் பண்ண, அவ்வளோதான். மற்றபடி நீ என்னை விட்டுட்டு போன என் எக்ஸ் தான். ஐ நோ தட். எல்லாம் எங்க அப்பாவை சொல்லணும். இப்படி வக்கனையாக வாய்க்கிலேயே பேசிட்டு போன 2 பேரும் கடைசியில் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டோம். எஸ், அது எப்படி நடந்துச்சு தெரியுமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே உன்னை கரையேற்றி பார்க்கணுண்டா பேராண்டி அப்படின்னு எங்கள் அப்பத்தாவும், இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா உங்கள் அப்பனோட மானமே கப்பல் ஏறிண்டி மவளேன்னு அவங்க அப்பனும் 2 பேரும் மாறி மாறி எங்களை பிரெயின் வாஷ் பண்ணனால வேறு வழியே இல்லாமல் 2 பேரும் இந்த லவ் இருக்கிற ஒரு பிரேக்கப்பான ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் ஆக போகிற ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கோம். இங்கே பார், 1 வருஷம், ஜஸ்ட் 1 இயர். பேருக்கு 2 பேரும் புருஷன் முட்டாட்டியாக வாழ போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக். தெரியும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். ஜஸ்ட் ஃபார் த குட்னஸ் ஆஃப் த ஃபேமிலி. எதுக்கு இப்படி எந்திரிக்கிற லூசு மாதிரி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் உட்காரு. ஏந்திரி. சொல்லு. ஹலோ சார், நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதாவது தெரியுமா? ஆமாம், பேருக்கு புருஷன் பொண்டாட்டி, அதான் ஆல்ரெடி பேசியாச்சுல்ல. அதுக்கப்புறம் என்ன? பேருக்கு புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம். எனக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஓ, சரி 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 சரி. ஆனால் அதே மாதிரி எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீ சொன்ன அப்புறம் நானும் சொல்லுவேன். நீ முதல்ல சொல்லு அப்போ. எதுக்கு? என் ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உன் ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேணும்னு என்ன வெறுப்பேற்ற தேவையில்ல. நீயே முதல் சொல்லு. சரி சொல்றேன், கேட்டுக்கோ. ரூல் நம்பர் 1, நம்ம ஜஸ்ட் ரூம்மேட்ஸ், அவ்வளவுதான். புரியுதா? ரூல் நம்பர் 2, நம்ம ஒரே வீட்டில் இருக்கோன்றதுக்காக நான் எந்த வீட்டு வேலையும் செய்ய மாட்டேன். உன் வேலையை நீ தான் பார்த்துக்கணும். ரூல் நம்பர் 3, நான் குக் பண்ண மாட்டேன். மேபி உன் வீட்டில் இருந்தோ இல்லை என் வீட்டில் இருந்தோ யாராச்சும் வந்தாங்கன்னா அப்போ மட்டும் பேருக்கு குக் பண்ணுவேன். ஆனால் அதை மனசில் வச்சுட்டு நான் டெய்லி குக் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத நீ. அவ்வளோதானே? ஆஹா, 4th ரூல், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? நீ இனிமே தூங்குறதா இருந்தா ஹாலில் போய் தூங்கிக்கோ. கட்டிலும் சோஃபாவும் உங்கள் அப்பா இந்த தானே எல்லா நாளும் என்ன அதிலே படுக்க வைப்பியா? இங்கே வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸில் மாறி மாறி படுத்துக்கலாம். சரி, ஓகே. ஃபைன். எனக்கும் ஃபைன் தான். இங்கே வேறு எனக்கும் ஓவராலாக ஒரே செட் ஆஃப் ரூல்ஸ் தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீ சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான். மேபி
என் வீட்டில் இருந்தோ உன் வீட்டில் இருந்தோ ஆளுங்க வந்தா நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசி நடிப்பேன் கொஞ்சுவேன். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குன்னு நினச்சிட்டு என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட. ரொம்ப தான் ஆசை. இந்த மூஞ்சிக்கு அட்வான்டேஜ் வேறு எடுப்பாங்களா? ஆளும் மண்டையும். ஐயோ ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆச்சே. ஜெய் ஆ இங்க வா. ஏன் உட்காரு. எதுவாக இருந்தாலும் அங்கேருந்தே சொல்லு. இல்லை, எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு டைம் ஆகுது. அதுக்கு அதனால நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ இங்கே உட்காந்து ரீல்ஸ் பார்த்து. என்ன பர்ஃப்யூம் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? பிராண்டட் ஷர்ட்ஸ் தான் எடுப்பீங்களோ? என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது? ஃபேன் நல்லா இருக்கே ப்ரோ. என்ன ஆர்பிஎம் மோட்டார்? வெளியெல்லாம் பைக் கலெக்ஷன்ஸ்லாம். நீ என்னம்மா இங்க? அதுவும் அரவிந்த் கூட. நீ எப்படா இந்தியா வந்த? 2 days ஆச்சு சாம். இப்போ நீ எங்கே போகிற? ஆஃபீஸ். சரி, நீ எப்போ ரிட்டர்ன் போற? ஏய், என்ன வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி கேக்குற? அவன் மேரேஜுக்கு வரல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தான். அத்தை, சாம் ஏன் திட்டுறீங்க? நாளைக்கு நைட் கிளம்புறேன் சாம். அதான் உன்னை அப்படியே பாட்டு போலான்னு வந்தேன். எங்க நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு அத்தை பையன் இருக்கான் ஆஸ்திரேலியாலன்னு. அவன் தான் இவன். ஓ இவன் தானா அவரு? எஸ் நான் தான். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. ஆரம்பிச்சிட்டியா? இப்படிதான் மாப்பிள்ள. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். பேசிட்டு இருக்கும்போது இவங்க வேற. ப்ரோ, ம் உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் பிரேக்கப் மேரேஜ். வாட்? இல்ல சும்மா விளையாடுறான். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. எது காஃபியில் சக்கரை அதிகமாக போடுவாங்கன்னா? இல்லை, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கே. இல்லையே, பாரு நாங்க ஹாப்பியா இருக்கோம். இல்ல ஜெய், சொல்லு. ஆமாம் ஆமாம். நேற்று கூட டின்னரில் வேலையை முடிச்சுட்டு மூவியை சாப்பிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுச்சு? இல்லை, நியூலி மேரிட், ஆனால் நீங்கள் பெட் எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் ஹாலில் தனியாக தூங்கிட்டு இருக்கீங்க. அது அது என்னன்னா அது சாம் சொல்லுவோம். எதுக்கு சாம் சொல்லணும்? நான் மேல ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தேனா, அது வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு கீழே வந்து படுத்துட்டாரு. எப்படி கேவலமா சமாளிச்சு. ஆனால் எனக்கு உங்களுக்கு தான் காஃபி வந்துருச்சு, எடுத்துக்கங்க. 2 பேரும் சமாளிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அப்படியே போச்சுன்னு நம்ம கையோட டைவர்ஸ் வாங்கி தந்துடுவோம். உங்க அப்பனோட ஹெல்த்து பார்த்துக்கோ. எது? என்ன அப்பா? அப்பா அங்கிள் தான். மாமா நல்லா இருக்காரத்த? நல்லா இருக்கார் தம்பி. இருமா. சரி, லஞ்ச்? எனக்கு பிரியாணி. அத்த உங்களுக்கு? ஆஹா, இல்ல நானும் ஜெயும் லஞ்சுக்கு வெளில போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இல்ல ஜெய், சொல்லு. ஆனா நீ இப்போ ஆஃபீஸ் தானே போறேன்னு சொன்ன, இப்போ என்ன திடீர்னு சடன் பிளான்? ஓ, எங்க போறீங்க? ஃப்ரெண்டை பார்க்க. யார் அது? அவன் ஒரு ஃப்ரெண்டுங்க. அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு நசன்னு தொல்லை பண்ணிட்டே இருப்பான். உங்களை மாதிரி தான். அப்பப்போ தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோண என்ன சொந்தக்கார பையெல்லாம் போயிட்டான். எப்போ போறீங்க? 1 hourல கிளம்பிடுவோம். நானும் வரலாமா? தேவையில்ல. ஏன் வேணாம்? காரு ரிப்பேர்ல இருக்கு. பைக்ல ட்ரிபிள்ஸ் போனா போலீஸ் மாமா திட்டுவாங்க. அதான். என் கிட்ட கார் இருக்கு. டேய் சும்மா இருடா. அவங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, தனியா போகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஓ அப்படி. சரி, ஓகே. நீங்க 2 பேரும் ஹாப்பியா போயிட்டு வாங்க. நான் இங்கே இருக்கேன். நீங்க நைட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் டின்னர் பண்ண 12 மணி ஆகும். டேய் அரவிந்த், எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்குடா. நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். அத்தை, அதுக்கு இன்னும் 2 years ஆகும் அத்தை. ஐயா. வாவ். வாட்? ஐயோன்றது ஒரு மாதிரி நான் சிங்க்ல வந்துருச்சு. பட் எனிவேஸ் born voyage. போயிட்டு கண்டிப்பா திரும்ப வந்துடாதீங்க. சரி, ஓகே சாம். நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு கிஃப்ட் சென்ட் பண்றேன். நீ ஊருக்கு போறதே பெரிய கிஃப்ட் தான்டா. இருடா, உன் வீட்ல இருந்து யாராவது வருவாங்களா? அப்ப இருக்கு உனக்கு. சாம், நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இல்லையா? சின்னது கேப்பு. ஆஸ்திரேலியாவில் இப்படி தான் 8 போட்டு லைசன்ஸ் வாங்குவீங்களா? இதில் 8 போட்டு லைசன்ஸே வாங்கலாம் போலியே. எனக்கு ஒரு இப்போதான் கரெக்டாக இருக்கு. ஸ்மைல். இப்படிதான் இப்போ ஒன்றா இருக்கணும். பாய். கங்காரு. ஏய், எடுறா கைய.
ச்சே. ஏய் நான் சாயங்காலம் வரக்கு லேட் ஆகும். நீ கதவை பூட்டாதானே? என்கிட்ட வேறு சாவி கிடையாது. நான் அப்படியே குளிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். பாய். ஏய் ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். மேடம் என்ன இப்படி கொதிக்குது? சரி நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு நைட்டு வந்துடுறேன். ம். சாம் 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 எந்திரி எந்திரி எந்திரி, ஒரு நிமிஷம் இங்கே பாரு. இங்கே பாரு, காய்ச்சல் இருக்கு, ஆவி பிடிச்சா சரியா போயிடும். என்ன எந்திரி. அப்படியே காலை குறிக்க. இந்தா உள்ள போ. எந்திரி. இப்போ ஓகேவா? சரி இரு, நீ அப்படியே இங்கே ரெஸ்ட் எடு, நான் கீழே போய் டீ போட்டு வந்துடுறேன். இந்தா இந்த மாத்திரை இப்படி வயல போடு. தேங்க்ஸ்டா. ம், உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். அப்படியா? இங்கே பார், திரும்பவும் சொல்கிறேன், நம்ம 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அப்புறம் நான் இந்த 2 நாள் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன்றதுக்காக நீ கில் ட்ரிப் ஆகி எதுவும் போட்டு குழப்பிக்காதண்ணே. நாளை பின்ன எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ இந்த மாதிரி பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார், ஆல்மோஸ்ட் எல்லா முடிவுக்கு வந்துருச்சு. நீ 4 மாதம்தான். அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிரு, என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஆல் பீஸ். ம், நல்லா பேசுற. உண்மையை பேசுகிறேன். சரி, உனக்கு அப்போ ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? அதான் ஆல்ரெடி போட்ட பிளான்லாம் நல்லா போயிடுச்சே. இதுக்கப்புறம் நோ பிளான்ஸ், ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. ஆல்ரெடி போட்ட பிளான்னா எது சொல்ற? அது நிறையா இருக்குது, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. ஆமாம், உனக்கு என்ன ஃபியூச்சர் பிளான்? எனக்கு எந்த ஃபியூச்சர் பிளான்ஸும் இல்லை. இப்போதைக்கு என் ப்ரெசண்ட்டில் கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறது தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நைஸ். அப்போ இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா? ரொம்ப. ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டில் யூ ஹேவ் தட் குட் திங் இன் யூ. அது உள்ளுக்குள்ளே இருக்கு நிறையாவே. ஆனால் என்ன, ஒன்லி சென்டிங், நோ ரிசீவிங். ஓ, அப்போ நாங்கள் சென்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரிசீவே ஆகலை, அப்படி தானே? அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் எனக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வரலன்னு நினைக்கிறேன். சொல்லுவேன். எனிவேஸ், நான் உங்கள் பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அவங்க இல்லைன்னா இந்த மூமெண்ட்டை நான் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அப்போ நான் அவங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கும் ஹாப்பியா? லைட்டா. அது சரி. ஏய், திரும்பவும் சொல்கிறேன், we are just friends. ஓ, ஸ்ட்ரேஞ்சர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரமோஷன் ஆகிடுச்சா? சரி, நான் அப்படியே கிளம்புறேன். பரவாயில்ல, நீ இங்கே தூங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நிஜமாவா? ஓகே. ஏய், ஹலோ மேடம், நீங்கள் என்ன இங்கே? வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ சரி, இந்த அதை கொடு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அட கொடு, எது காய்ச்சலோட தூக்கிட்டு நடக்கிற? ஆமாம், சாப்பிட்டியா? டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உனக்கு எப்படி போச்சு ஆஃபீஸ்? ஓகே. ஆமாம், உன் பைக் எங்க? சின்ன பிரச்சனை, அதான் ஷெட்டில் விட்டு வந்திருக்கேன். சொல்லியிருந்தா நான் என் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல பிக்கப் பண்ணுறதுக்கு, ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஓ,
அப்படியா ஃப்ரெண்ட்? இட்ஸ் ஓகே. என் வீடு இங்கே பக்கத்தில் தான். நான் அப்படியே நடந்தே போயிடுவேன். அண்ட் பை த வே, நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னா முதல்ல எல்லாத்துலேருந்து அன்பிளாக் பண்ணணும். அதே மாதிரி நீங்களும் அன்பிளாக் பண்ணணும். அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும். நம்ம அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆகலைல்ல. பட் ஒரு எமர்ஜென்சிக்கு யோசிக்கிறேன். யோசிங்க யோசிங்க. ஏன் இவ்வளோ பேசுறீங்களே? நீங்கள் முதல்ல அன்பிளாக் பண்ணியிருக்கலாம்ல. உங்கள் ஈகோ தடுக்குதா? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குல்ல. ஸ்மார்ட் மூவ். சரி, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக எடுத்துக்கூடாது. சரி கேளு. அது கேளு. நீ ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா? ஏச்சி, என்ன கேள்விடாது? டென்ஷன் ஆகாத. நான் சும்மா நார்மலாக தான் கேட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே. என்ன கொஞ்ச நாள்? ஒன்றும் இல்லை, பார்ப்போம். சரி, நீ ஏன் இப்போ இது கேட்ட? அப்போ நீ வேற ஒரு பொண்ணு. ஓ, எனக்கு இப்போதான் புரியுது. அப்போ நீ இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டதெல்லாம் சும்மா இல்லை. எனக்கு அப்போவே டவுட் வந்தது உன் மேலே. நீ திருந்தவே மாட்டல. இப்படி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஓவர் திங்க் பண்ணுறனால தான் நான் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. ஓ, அப்போ இப்போ நான் என் ஃப்ரெண்டு சொல்கிறதான் ஃபாலோ பண்ணுறேன். என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்டு? ப்ரெசண்ட்டில் என்னென்ன ஹாப்பினஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீயாக விட சொன்னாங்க. இப்போ பேசுறல, இது அப்போ பேசியிருந்தீன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி போயிருக்கும். ஏன் இப்போ மட்டும் என்ன? இப்போவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. உனக்கு அப்பெல்லாம் ஃபீல் ஆகலையா? ஆகுது. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தானே இருக்கு. இல்லை, ஏய், சாவி இங்க இருக்கு, நீ எங்க முன்னாடி ஓடிட்டு இருக்க? இங்க உள்ள யாரா இவங்க? என் எக்ஸ். ஏண்டா, நானே உனக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்ஃப்டா. இதுல உனக்கு தனியா வேற ஒரு எக்ஸா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நரிக்குட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். என்னடி இது? ஜிஞ்சர் டீ, சக்கரை தூக்கலாம். இவ்வளவு சுகர் போட்டுட்டா நீ டெய்லி குடிக்கிற? அப்ப இந்த கசாயத்தை நீ டெய்லியும் சாப்பிடுறியா? சுகர் போடாம பிளாக் காஃபி தான் ஹெல்த்தியா இருக்கும். ஹோ, அப்படியா? அப்ப இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. எனக்கு வேணாம். என்ன டீல மறந்துட்டியா? சாப்பிடு.